கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 33:1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ! நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். ஓ டு யூ, ஓ destroyer, you have not been destroyed. O to you, O traitor, you who have not been betrayed. When you stop destroying, you will be destroyed. When you stop betraying, you will be betrayed. அழித்தொழிப்பவனே உனக்கு ஐயோ கேடு! நீ இன்னும் அழித்தொழிக்கப்படவில்லையே. நம்பிக்கை துரோகியே, உனக்கு எவரும் துரோகம் செய்யவில்லையா? நீ அழித்தொழிப்பதை முடித்ததும் நீயும் அழிந்தொழிவாய். நீ நம்பிக்கை துரோகம் செய்தவுடன் உனக்கும் துரோகம் செய்வார்கள். ஆமென். இந்த வசனம் முதன்மையாக யூதாவை தாக்கிய அசீரிய அரசையும், குறிப்பாக அசிரிய ராஜாவான ஜனகிரீப் அகந்தையையும் கொடுமையையும் சுட்டி காட்டுகிறது. அசிரியா பல தேசங்களை கொள்ளையிட்டு உடன்படிக்கைகளை மீறி துரோகமாக நடந்து கொண்டது. ஆனால் தேவன் அவர்களுடைய அநியாயத்தை பார்த்து கொண்டிருந்தார். சரியான நேரத்தில் அவர்களுக்கு தக்க நீதி தீர்ப்பை வழங்குவதாக அறிவித்தார். இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு போதிப்பது என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தேவன் அநியாயத்தை பார்க்காமல் இருப்பது இல்லை. கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணுகிறவனும் என்ற வார்த்தைகள் மனிதன் செய்யும் அநியாயங்களை குறிக்கின்றன. பல நேரங்களில் தீயவர்கள் செழித்து கொண்டிருப்பது போல தோன்றலாம். அவர்கள் ஏமாற்றலாம், துரோகம் செய்யலாம், பிறரை பாதிக்கலாம். ஆனால் தேவனுடைய நீதியின் கண்கள் அனைத்தையும் காண்கின்றன. நாம் மறந்தாலும் தேவன் மறப்பது இல்லை. விதைத்ததை அறுப்பான் என்பது தேவனுடைய நியதி. இந்த வசனத்தில் ஒரு ஆழமான ஆவிக்குரிய கொள்கை உள்ளது. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தீமை விதைத்தால் தீமையே அறுப்பான். அன்பு விதைத்தால் அன்பையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று பவுலடிகளார் கூறுவதை கலாத்தியர் 6:7 வாசிக்கிறோம். தேவனை ஏமாற்ற முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. தேவனுடைய நீதியில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தவறு இருக்காது. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும் என்று நீதிமொழிகள் 22:8 வாசிக்கிறோம். பாவம் தற்காலிக வெற்றியை தரலாம், ஆனால் முடிவில் அழிவையே தரும். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவர். அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு இன்றைய தியான வசனம் ஒரு ஆறுதல். உங்களை ஏமாற்றியவர்கள் இருக்கலாம், உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இருக்கலாம், நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்தவர்கள் இருக்கலாம். அவர்களை பழி வாங்குவது நமது வேலை அல்ல. தேவன் கூறுகிறார், நியாய தீர்ப்பு என்னுடையது, நானே பதில் அளிப்பேன் என்று. எனவே விசுவாசி பழி வாங்காமல் தேவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை என்று சொல்லும் சங்கீதக்காரன், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று அறிவுறுத்துவதை 37ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தீயவர்களின் வெற்றி
நிரந்தரம் அல்ல என்று மிக தெளிவாக புரிகிறதல்லவா? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை ரோமர் 12:19 வாசிக்கிறோம். எனவே விசுவாசி நீதிபதியாக அல்ல, எல்லாவற்றையும் தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும். நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலைமேல் திரும்பும் என்று ஒபதியா 1:15 வாசிக்கிறோம். தேவனுடைய நீதியின் அடிப்படை நியதி இதுதான். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுடைய நீதியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. உலகத்தில் அநியாயம் அதிகரித்து வருகிறது, நல்லவர்களுக்கு தீமை நடப்பது போல் தெரிகிறது. ஆனால் தேவன் மௌனமாக இருந்தாலும் செயல் அற்றவர் அல்ல. தேவன் அநியாயத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கொள்ளையிடுகிறவன் மனிதர்களிடமிருந்து மறைக்கலாம், தப்பிக்கலாம். ஆனால் தேவனிடமிருந்து மறைக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. விதைத்ததை அறுப்பது நிச்சயம். கொள்ளையிடுகிறவன் கொள்ளையிடப்படுவான். பாவத்திற்கு சம்பளம் உண்டு, நீதிக்கு வெகுமதி உண்டு. பழி வாங்குவது தேவனுடைய வேலை. நமது வேலை ஜெபிப்பது மட்டுமே. தேவனுடைய வேலை நியாயம் தீர்ப்பது. தேவனுடைய ஜனங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உடனடி தீர்ப்பு வராமல் இருக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் வரும். எனவே யாரையும் ஏமாற்றாதீர்கள், யாருக்கும் துரோகம் செய்யாதிருங்கள். அநியாயம் நடந்தால் தேவனிடம் ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய நீதியை நம்பி நேர்மையாக வாழுங்கள். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு எச்சரிக்கையையும் ஒரு ஆறுதலையும் தருகிறது. எச்சரிக்கை, தீமை செய்பவர்கள் தங்கள் செயல்களின் பலனை அனுபவிப்பார்கள். ஆறுதல், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்யப்பட்ட அநியாயத்தை தேவன் மறக்க மாட்டார். எனவே நாம் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து நம்முடைய காரியங்களை தேவனிடம் ஒப்புக்கொடுத்து அவருடைய நீதிக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருப்போமா? Today's verse teaches that God is a righteous judge. Those who rob, deceive and betray others may seem successful for a time, but eventually they will face the consequences of their own actions. God sees every injustice and will bring His righteous judgment at the proper time. For believers, this verse is both a warning against wrongdoing, a comfort that God will defend those who suffer injustice. Therefore, we should live honestly, avoid revenge, and trust God's perfect justice. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் நீதியுள்ள தேவன் என்பதை அறிக்கை இடுகிறோம். உலகத்தில் நடைபெறும் அநியாயங்களையும் துரோகங்களையும் ஏமாற்றுதல்களையும் நீர் காண்கிறீர் என்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, யாராவது எங்களுக்கு எதிராக அநியாயம் செய்திருந்தால் பழி வாங்கும் எண்ணத்திலிருந்து எங்களை விடுவியும். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நேர்மை, பரிசுத்தம், உண்மை ஆகியவற்றில் நிலைத்திருக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். எவருக்கும் தீங்கு செய்யாத இருதயத்தையும் உம்முடைய நீதியை நம்புகிற விசுவாசத்தையும் தாரும். உம்முடைய சரியான நேரத்தில் நீர் செயல்படுவீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கிறோம். சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.